கோயிலில் மணி தீபமேற்றினே மாதாவும் கோயிலில் மணி தீபமேற்றினே தாயென்று உன்னைத்தான் தாயென்று உன்னைத்தான் பிள்ளைக்கு காட்டினேன் மாதா மாதாவும் கோயிலில் மணி தீபமேற்றினே நம்மளுக்கு மக்காளில் விருப்பம் எப்படி இருக்கும், அவருக்கு எது பிடிக்காது எது பிடிக்காது. சிலர் சில சென்சிட்டிவ் ஏரியாஸ் இருக்கும், அந்த பாயிண்ட்டை சொல்லிட்டோம்னா கேட்காமிடுவாங்க, சென்சிட்டிவ் ஆகிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் அந்த மாதிரியான வார்த்தைகளை அவங்களோட பேசாமல் இருந்தாங்க. ஸோ இதுகள் ஒரு லேர்னிங். இன்னும் நம்ம படிச்சுட்டு தான் இருக்கிறோம். வாழ்க்கையில் வர பிரச்சனைகள் என்னத்துக்காக சொல்கிறேன்னு சொன்னால், இதுகள் எல்லாத்துலேயும் எங்களுக்கு ஒரு பக்குவம் வந்தால் தான் எங்களோட வாழ்க்கை ஹாப்பியாக இருக்கும். நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க, புது வருஷத்துக்கு உடுப்பு வாங்குறதுக்காக எப்படிப்பட்ட உடுப்பு வாங்குவீங்க? உங்களுக்கு பிடிச்ச உடுப்பு வாங்குவீங்க, அழகான உடுப்பு வாங்குவீங்க எல்லாத்தையும். ஆனால் கடைக்காரன் என்ன சொல்லுவான்? எல்லாத்தையும் நம்மள திணிக்க பார்ப்பான். இல்லை மேக்சிமம் இது உங்களுக்கு நல்லா இருக்கு, இது நல்லா இருக்கு, இதையும் விடுங்க, இது விலை சீப்பான ப்ரைஸ் தான். ஆனால் அதுக்காக நாங்கள் வாங்குவோமா? வாங்க மாட்டோம்.
இன்று வரை எங்களுடைய வாழ்க்கையை சற்று பின்னோக்கி சென்று பாருங்கள். உங்களோட வாழ்க்கையிலே நீங்கள் சந்தோஷமாக இருந்த தருணங்களை நினைத்து பாருங்கள்.